எஸ் கைஸ், பை த வே நான் தான் உங்கள் சீரன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஒரு எலிகண்ட்டான ஒரு ஸ்பிட் ஸ்க்ரீன் அப் ட்ரான்சிஷன் தான் பார்க்க போகிறோம். ஏன் இதை ஸ்பிட் ஸ்க்ரீன் அப் ட்ரான்சிஷன் சொல்கிறேன்னா, ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸ்க்ரீன் வந்து நடுவில் வந்து ஸ்ப்ளிட் ஆகியிருக்கும். ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் நடுவில் இன்னொரு ஸ்க்ரீன் வரும். ஸோ கீழேருந்து வரும். அதை தான் ஸ்பிட் ஸ்க்ரீன் அப் ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்கிறேன். இது எந்த டைப்பில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் ட்ரான்சிஷன்ஸ் டைப்பில் வரும். ஷிஃப்ட் ட்ரான்சிஷன்ஸ்னால் பெருசாக ஒன்றும் இல்லை, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ட்ரான்சிஷன்ஸ். அந்த ட்ரான்சிஷன்ஸ் லவ் எடிட் ஆர் பேடாஸ் எடிட்டில் யூஸ் பண்ணலாம். லவ் எடிட்டில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நிறையவே ஷிஃப்ட் ட்ரான்சிஷன்ஸ் போடுறேன். ஓகே கேஸ், இந்த ஷிஃப்ட் ட்ரான்சிஷனை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எஸ் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையானது 4:3. ஸோ எடுத்துக்கிறேன் 60 fps. ஸோ ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து நல்லாவே ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு 3 செகண்ட்ஸ் போதும். 3 செகண்ட்ஸ் வரைக்கும் ட்ரிம் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்கு இந்த ஆட் ஐக்கான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இருக்க ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரெக்டாங்கிள் எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இது ஜூம் பண்ணுறேன். ஓகே, எந்த அளவுக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஹாஃப் சைஸ் வருமோ. ஓகே, எஸ் கரெக்டாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போங்க. போனதுக்கப்புறம் மாஸ்கில் போயிட்டு மாஸ்க்குன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்துருச்சு. இது எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ லேயரை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ அதை மேலே கொண்டு வந்துட்டு, ஸோ இந்த ரெக்டாங்கிளையும் டூப்ளிகேட் லேயர் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிளையும் மேலே கொண்டு வந்துக்கோங்க. ஓகே, அதில் போயிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போயிட்டு எக்ஸ்க்ளூடுன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு இருக்கிறது தெரியும் அண்டு கீழே இருக்கிறது ரைட் சைடு இருக்கிறது தெரியும். இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் செகண்ட் இருக்கிறதையும் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் இருக்கிற இது பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு நார்மலாக தெரியும், பட் வந்து ஸ்ப்ளிட் ஆகியிருக்கு. நம்ம வீடியோ அடுத்த லேயர் ஆட் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, அப்புறம் இன்னொரு வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். எஸ், ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இதை வந்து நான் க்ராப் பண்ணுறேன். ஓகே, இந்த தடவை கொடுத்துக்கிறேன். பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போயிட்டு மாஸ்கில் போயிட்டு மாஸ்க் கொடுத்துக்கிறேன். ஓகே, எஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ இது வரை தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் குரூப் பண்ணிக்கிறோம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து அது குரூப் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்துக்கோங்க. அந்த லேயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டு அந்த லேயருக்கு அப்புறம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லேயரை இங்கே கொண்டு போய்க்கோங்க. எஸ், மூவ் பண்ணி அங்கே கொண்டு போய்க்கிறேன். எஸ், இப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த லேயர் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் வச்சுட்டு ஓவர் ஷூட் ஆன் பண்ணிட்டு லைட்டாக மேலே தூக்கி விட்டுக்கிறேன். ஓகே, இந்த கர்வை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே பாயிண்டில் கீழே ஒன்று இருக்குது. ஏன்னா ஒன் சைடு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ லெஃப்ட் சைடு மட்டும் போகுது, ரைட் சைடுக்கு நம்ம இன்னும் பண்ணலை. ரைட் சைடுக்கு இப்போ பண்ண போகிறோம். ஓகே, இன்னொரு கர்வ் வச்சுக்கிட்டேன். எஸ், கரெக்டான இன்டர்வலில் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சேம் கர்வை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எஸ், இப்போ ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற நடுவில் இருக்கிற லேயர் அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அது கீழே கொண்டு வந்துக்கோங்க.
எஸ் இப்படி ரெட் கலரில் வந்துச்சுன்னா நேராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெட் கலர் வரலை அப்படின்னா நேராக இல்லை, கிராஸாக போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நேராக இருக்குது. இதுக்கு நார்மலாக நம்ம இந்த ட்ரான்சிஷனை வச்சுக்கலாம். ஸோ இந்த கர்வு வச்சுக்கலாம். எஸ் வச்சுட்டேன். எஸ் இப்போ வந்துருச்சு. இப்போ பார்த்தோன்னா அந்த கேப்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு மோஷன் பிளர் இருக்கும், மோஷன் பிளர் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே வச்சுக்கிறேன். ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எஸ், மோஷன் பிளர் அதிகமாக வைக்க இன்னுமே ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, ஆனால் நடுவில் இப்போ லாஸ்ட்டாக வருதில்ல, அந்த லேயருக்கு மட்டும் நான் எக்ஸ்போசர் ஆட் பண்ணிக்கிறேன். சர்ச்சில் போய்ட்டு எக்ஸ்போசர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னுமே ஸ்மூத்தாக இருக்கும். இங்கே நடுவில் லேயரோட சென்டரில் வந்து ஒரு கீ வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கர்வ் வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுவே சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேக்ரவுண்டில் இருக்கிற லேயரை வந்து டல் ஆக்கணும். தென் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்ற போகிறேன். ஸோ இன்னொரு லேயர் எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள் லேயர் எடுத்துகிட்டு செட்ஸ் டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து லாஸ்ட் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பிளாக் கலர் வச்சுக்கிறேன். ஓகே, பிளாக் கலரில் வச்சுட்டேன். இந்த லேயரை ஸ்ப்ளிட் ஆகிற நியூவாக வர்ற லேயருக்கு கீழே கொண்டு போய்க்கிறேன். எஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒரு கீ, தென் ஓகே 0லேருந்து 45 டிகிரி வரைக்கும் கொண்டு போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா வருது, அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் வந்து டல் ஆகிடுது. ஓகேங்களா? மேலே இருக்கிற லேயர் நல்லாவே தெரியுது, கீழே இருக்கிற லேயர் கொஞ்சம் டல்லாக தெரியுது. நம்ம இன்க்ரீஸ் பண்ண அது டல் ஆகிக்கிட்டே இருக்கும். எஸ் 55 வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே 55. தென் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு லேயர் எடுத்துக்கிறேன். இன்னொரு ரெக்டாங்கிள் எடுத்து ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் கொடுத்து இது வரைக்கும் ட்ரிம் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த லேயரையும் இது கீழே கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் போயிட்டு சர்ச்சில் போய் காப்பி பேக்ரவுண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். எஸ், காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட் எஃபெக்ட் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு சேச்சுரேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ, தென் நடுவில் வந்துட்டு ஒரு கீ வச்சு -100 கொண்டு போய்க்கோங்க. -100 வரும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுக்கோங்க. எஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்ப்ளிட் அண்ட் வந்து ஒரு ட்ரான்சிஷன் கிடச்சிருச்சு. ஸோ கேஸ், இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இது வர வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தென் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எண்டு கார்டு போட்டு கிளம்புறேன். பை பை.